சினிமாவுக்கு போயிருப்பீங்க, ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கும். அந்த காலத்தில் உங்களுக்கு ப்ரொஜெக்டர்னு ஒன்று உண்டு. இப்போ அப்படி கிடையாது, சிஸ்டம் மாறி போச்சு. அந்த பக்கமாக ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கும். அந்த ப்ரொஜெக்டர்லேருந்து இந்த ஸ்க்ரீன் வெள்ளித்திரையில் காண்க அப்படின்னே போடுவான் அந்த காலத்தில். மற்றவற்றை வெள்ளித்திரையில் காண்க. உள்ளே போன உடனே வெள்ளித்திரை அப்படியே வெளவெளேல்னு இருக்கும். நீங்கள் அதை பார்ப்பீங்க, ஒன்றுமே இல்லை. அதில் லைட்டை ஆஃப் பண்ணி அந்த ப்ரொஜெக்டரை ஓட விட்டோன்னு பார்த்தா குருவி வருது, அருவி வருது, அவன் வரா, இவன் வரான், பூ பூக்குது, மியூசிக் வருது, என்னெல்லாமோ நடக்குது. கரண்ட்டு கட்டான ஒன்று எல்லாம் காணாமல் போயிடுச்சு. நீங்கள் அந்த திரையில் பார்த்தீங்களே, அதில் அருவி இருக்கு. நீங்கள் அந்த திரையில் பார்த்தீங்களே, அதில் குருவி இருக்கு. நீங்கள் அந்த திரையில் பார்த்தீங்களே, அதில் அந்த பூ இருக்கு. நீங்கள் அந்த திரையில் பார்த்தீங்களே, அதில் அந்த ரத்தம் இருக்கு. இல்லை, எல்லாம் எங்கே இருக்கு? அங்கே ஃபிலிமில் இருக்கு. ஃபிலிம் என்ன பண்ணுச்சு? இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு. அதுக்கு ப்ரொஜெக்டர்னு பேர். அந்த காலத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு. வெள்ளை ஸ்க்ரீனில் எல்லாம் ஏறி இறங்கி ஒன்று பூவா தெரியுது, ரத்தமாக தெரியுது, பொண்ணா தெரியுது, ஆணா தெரியுது, அருவியா தெரியுது, குருவியா தெரியுது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். வாழ்க்கை ஒரு வெள்ளித்திரையை போன்றது. உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் அதன் மீது ப்ரொஜெக்ட் செய்து உங்கள் ப்ரொஜெக்ஷனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே ஒழிய உண்மையில் அது வெறும் வெள்ளித்திரை. அதில் எதுவும் இல்லை, அதில் எதுவும் இல்லை. அது காலியானது, அதில் எதுவுமே இல்லை. எல்லா பதிவுகளும் நீங்கள் அதன் மீது ஏற்றி வைத்தது. ப்ரொஜெக்ஷன், டோட்டலி ப்ரொஜெக்ஷன். இது நான் சொல்லுவது ஏதோ பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரியிலையோ கற்றுக் கொடுக்க முடியாது. எல்லையற்ற பெருஞானத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணினா மட்டும்தான் இந்த புரிதலுக்கு நாம் வர முடியும். நாம் நம்முடைய இன்ப துன்பங்களையும் கற்பனைகளையும் ஒன்றின் மீது ஏற்றிக்கொண்டு அதை துன்பம் என்கிறோம், போராட்டம் என்கிறோம், பூந்தோட்டம் என்கிறோம். உண்மையாகவே வாழ்க்கை வெறும் வாழ்க்கை மட்டுமே. அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும்.